வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இளம் வயதிலே நரைமுடி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த வயது 20 வயசு கூட இருக்காது, 15 வயசு கூட இருக்காது, 20-25 வயசுக்கு கீழே உள்ள ஆண் பெண்ணுக்குமே நரைமுடி இருக்கும். இதுக்கு பித்தம், ஒரு உடல் ரீதியாக பித்தத்தினால வரக்கூடிய ஒன்று. இந்த பித்தத்தினால வரக்கூடியதை உணவொலியில் சரி பண்ணிட்டு மேல் பூச்சுக்கு, அதாவது மேலே, இதுக்கு ஒரு அருமையான ரெமடி. இந்த ரெமடி நம்மளுடைய முன்னோர் காலத்துலேருந்து கை வைத்தியமாக இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 மாத காலம் அப்ளை பண்ணும்போதே நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றது பார்க்கலாம். இது தலைப்பகுதி முழுவதும், அதாவது உள்ளந்தலையிலேருந்து முழு முடி ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இதனுடைய அளவுன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுதல் ஏற்படும். இப்போ ஆணுக்கு கொஞ்சோண்டு முடி இருக்கும், அவங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுனாக்கா பெண்ணுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான். பக்கத்தில் நம்ம பலசர கடையிலே வாங்கிக்கலாம். இப்போ கசகசா, இப்போ நான் இந்த அளவு என்ன அளவு கொடுத்துருக்கேன்னா, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் அதிமதுரம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் அதிமதுரம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியை அதிகமாக சேர்க்காமல், இவ்வளோ ரொம்ப டைலூட் பண்ணாமல், கொஞ்சம் சாலிடாகவே இருக்கட்டும். பேஸ்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். இதை என்ன செய்யணும்னாக்கா, உள்ளந்தலையிலையும் மேல் பகுதியிலையும் அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் காய விடணும். அதை 30 நிமிஷம் அந்த ஈரத்தலையோடைய அப்படியே கொஞ்சம் அது காய்கிற அளவுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு மைல்டான மசாஜ். இதை தொடர்ந்து ஒரு 2 மாத காலம், வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் கண்டிப்பான முறையில் பண்ணிவிட்டு 2 மாத காலம் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணால் போதும். வெள்ளை முடி கருமையாக மாறுறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வருடக்கணக்கில் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க 1 வருட காலம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவுலையும் பித்தத்தை தணிக்கிறதுக்கு உணவு வழியில் உடலுக்குள்ளே ரத்தத்துக்கு நம்ம உணவு வழியில் கொடுத்தோம்னாக்கா பித்தம் தணியும். மேலே இந்த மேல் பூச்சி இதை பூசும்போது இந்த வெள்ளை முடி கருமையாக மாறுறதா நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ நான் சமீபத்தில் கொடுத்தவங்களுக்கு 3 மாதத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு பெரும்பாலும் சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குனாக்கா உங்களுடைய ரெகுலர் ஷாம்பை உபயோகப்படுத்திக்கோங்க. பட் ஷாம்பு பொறுத்தளவுக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. சீயக்காய் எடுத்துக்கலாம், இல்லைக்கா அரப்புத்தூள். சீயக்காய் இல்லாத பட்சத்தில் அரப்புத்தூள் எடுத்துக்கலாம். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. எனக்கு அது 2ம் சூட் ஆகாது அப்படின்றவங்க சீயக்காயை உபயோகப்படுத்திக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.